அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு நான் இலங்கை கறி பனிஸ் தான் செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் கறி பனிஸுக்கான கறியை வைப்போம். அதுக்கான பொருட்களை பார்ப்போம். இது 3 பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன். இவ்வளோ ஒரு மூடு உள்ளி, கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி இருக்குது, கருவேப்பிலை. இது வெங்காய பூவிൻ്റെ அந்த முன் பகுதியை எடுத்து பூ அடி தண்டெல்லாம் விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கொஞ்சம் இவ்வளவு. இது 3 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு தான் அவிச்சு வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஸ்ரீலங்கா மீண்டின் தான் எடுத்து எல்லாமே கழிவெல்லாம் எடுத்துட்டு உளுத்தி வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறேன். இந்த கரண்டியால் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் விட்டேன் நான். எண்ணெய் சுட்டுட்டது, கடுகு போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கு பிறகு இஞ்சியை போடுவோம். இஞ்சி கொஞ்சம் எண்ணெய்களை பொரியாட்டு. உள்ளி, உள்ளி இஞ்சி கொஞ்சம் பிடிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த வெங்காய பூவுக்கு பதிலாக ஒரு லீஸ்ட்டு போடலாம். இந்த வெங்காயத்தாள் இல்லைன்னு சொன்னால் லீஸ்ட்டு போட்டு செய்யலாம். அதிகமாக கிழங்குகள் போடக்கூடாது இதுக்கு. இது பனிசுக்களை வைக்கிறதால கொஞ்சம் கிழங்க குறைச்சி செய்கிறது நல்லது. இப்போ நாங்கள் வெங்காயம் போடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு முதல் உப்பு மட்டும் போட்டு விடுவோம். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டு. இப்போ இவ்வளவு வெங்காயம் வதங்கினா போதும். இந்த டைமில் இதுக்கு தேவையான தூள் போடுவோம். இது கொஞ்சம் அந்த மாவுகளை பனிசுக்களை வைக்கிறதால கொஞ்சம் உரைப்பு கூட போடலாம். இது தனி மிளகாய் தூள் 2 கரண்டி. மல்லித்தூள் ஒரு 1.5 கரண்டி அளவில் மல்லித்தூள் போடுறேன். மிளகும் 1 கரண்டி மிளகு தூள். சீரகத்தூள், இவ்வளவு சீரகத்தூள். மஞ்சள் தூள் இப்படி 1 கரண்டி போடலாம். இந்த டைமில் வெங்காயத்தாளை போடுவோம். இது ஒரு 3-4 நிமிஷம் வதங்கின உடனே நாங்கள் உருளைக்கிழங்கும் இதுவும் போடலாம். இப்போ இந்த வெங்காய பூ போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி வதங்கிட்டுது. இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி தன்மையும் வந்திருக்குது இந்த வெங்காய தாளில். இப்போ நாங்கள் இந்த மீண்டினை போடுவோம். அதோட கிழங்கையும் போடலாம். இதை நல்லா அதோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி குழைங்க. தண்ணி விட தேவையில்லை. தண்ணி விடாமல் இது ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு சின்ன நெருப்பில் வச்சு இப்படியே செய்யணும். இப்போ உப்பை பார்க்கணும். இதுக்கு நான் தேசிக்காய் புளி ஒன்றும் விட இல்லை. தேசிக்காய் புளி விட்டால் அது பனிசுக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாகிடும்.
மற்ற இந்த பட்டை தூளல் அது ஒன்றுமே நான் போடையில்லை. அதெல்லாம் இந்த பனிசுக்களை வைக்கிற போது நல்லா இருக்காது. இதே மாதிரி செய்தால் தான் இந்த கறி நல்லா இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே கிடந்தால் இந்த கறி இந்த வேலை முடிஞ்சது. 5 நிமிஷம் இந்த சின்ன நெருப்பில் இப்படியே வச்சு நாங்கள் கொஞ்சம் கிளறி கிளறி காய்ச்சி செய்யணும். இப்போ கறி பனிஸுக்கான இந்த பனிஸுக்கான மாவை குழைப்போம். இது 1 கிலோ மைதா அமெரிக்கன் எடுத்து அரித்து வச்சிருக்கிறேன். இதுக்கு தேவையானது இந்த ஈஸ்ட்டு 2 பேக்கெட் இதுக்குள்ளே போடுவோம். 7 கிராம் ஒரு பேக்கெட்டு 2 பேக்கெட் போடுறேன். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் இவ்வளவு சீனி போட்டால் போதும். இப்போ நான் இந்த பாலில் தான் குழைக்க போகிறேன். 500 மில்லி பால் எடுத்துருக்குது. இப்போ இந்த ஈஸ்ட்டுகளை கொஞ்சம் விடுவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இது இருக்கட்டு. இப்போ நாங்கள் பனிஸுக்கான சீனி போடுவோம். இந்த உப்பு சீனியில் உப்பு போடுவோம். உப்பை போட்டு இப்படி குழச்சிட்டு 2 முட்டை விடுறேன். இந்த அழுக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 முட்டை. 150 கிராம் பட்டர். இப்போ ஈஸ்டை கலக்கும். இதையும் விட்டு குழைப்போம். இப்போ நாங்கள் பட்டர் முட்டையெல்லாம் விட்டுக்கிறதால பாலை கொஞ்சம் பார்த்து தான் குழைக்கணும். கொஞ்சம் இறுக்கமாக தான் குழைக்கணும். இப்போ இவ்வளவும் போதும். 2 கையாலும் நாங்கள் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா குழைக்கணும். இனி இதுக்கு பால் தேவையில்லை. இவ்வளவு பால் மிச்சம் வந்திருக்குது. 100 பால் மிச்சம் வந்திருக்குது. இப்போ இந்த மாவை 8 நிமிஷம் நல்லா பிணைஞ்சு குழைச்சிருக்கிறேன். இப்படி கையில் ஒட்டாத மாதிரி இப்படி குழைச்சாச்சு. இப்படி குழைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் பூசி இப்படி பூசி இதால் மூடி வைப்போம். 1 மணித்தியாலத்தால் தான் இதை நாங்கள் பிறகு பிடிக்கணும். இப்போ நாங்கள் குழச்சி வச்சு 1 மணித்தியாலம் ஆகிட்டுது. நல்லா பொங்கி வந்துட்டுது. இப்போ நாங்கள் மாவை எடுத்து இப்படி காற்று எல்லாத்தையும் தள்ளி போட்டு இதை கொஞ்சம் ஒரே அளவில் எடுக்க பார்க்கணும். அப்போ தான் ஒரே அளவு இந்த பனிஸாக இருக்கும். இப்படி எடுப்போம். 25 பனிஸ் செய்யலாம்.
25 உருண்டையாக எடுக்கலாம். இதை இப்படி எடுத்துட்டு இந்த இப்படியே வச்சு உருட்டுனா இப்போ நல்ல உருண்டையாக வரும். இப்படி வச்சு எல்லாத்தையுமே இப்படி உருண்டை ஆக்கிட்டு பிறகு தான் கறி வச்சு நாங்கள் பனிஸ் பிடிக்கணும். பெரும்பாலும் இப்படி ஒரே அளவு உருண்டைகளாக செய்தால் சரி. இப்போ நான் எல்லா உருண்டையும் இப்படி உருட்டி வச்சு ஒரு 20 நிமிஷம் வச்சுருந்தேன். நான் இப்போ இந்த கறியை வச்சு நாங்கள் இந்த பனிஸை பிடிப்போம். இது இந்த கட்டையதுகளாலும் உருட்டலாம். நான் இப்படி கையில் தான் செய்ய போகிறேன். இப்படி கொஞ்சம் இப்படி தட்டி போட்டு இந்த கறியை கொஞ்சம் இப்படி இறுக்கமாக இப்படி செய்து இப்படி இறுக்கமாக எடுத்துகிட்டு வாங்க, நடுவில் வைக்கிற மாதிரி. இப்படி வச்சுட்டு இந்த 2 பக்கத்தையும் இப்படி தூக்கி முதல் இந்த இதை இப்படி செய்யணும். இப்படி செய்துட்டு இதை நாங்கள் பிறகு தூக்கி இதுக்கு மேலே கொஞ்சம் கொண்டு போய் இப்படியே வச்சா சரி. இப்படி நாங்கள் திருப்பிட்டு இப்படி செய்தால் சரி. இந்த தட்டுகளுக்கெல்லாம் எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன். இவ்வளோ கறி வச்சா போதும். இப்படி பிடிச்சி இதை கொஞ்சம் இப்படி செய்து விட்டுட்டோம். இதை கொஞ்சம் இதுக்கு மேலுக்கு இப்படி கொண்டு போனால் சரி. பிறகு எல்லாம் ஒட்டி வந்துட்டு நாங்கள் இப்போ இதை இப்படி செய்தால் சரி. பிறகு கொஞ்சம் பொங்கி வரபோது இது இப்படியே சரியாக வந்துடும். இப்போ இந்த மாவெல்லாம் பிடிச்சி வச்சு சரியாக 1.5 மணித்தியாலம் எங்களுக்கு இது பேக் பண்ணுற டைம் வந்துட்டுது. இப்போ இந்த இதுக்கு மேலே ஒரு முட்டையின் மஞ்சள் கருவும் பாலும் எடுத்து கலக்கி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சம் இதுகளுக்கு பூசி போட்டு போருக்குள்ளே வைக்கலாம். வைக்கிற டைமில் இப்படி பூசிட்டு வைக்கணும். மற்றதுகள் வைக்கிற போது பூசிட்டு வைக்கலாம். இப்போ நான் இந்த பூர் 220 அரை மணித்தியாலும் ஹீட் பண்ணிட்டேன். இனி நாங்கள் இதை பேக் பண்ணுறது தான் முதல் பிடிச்ச தட்டு. அப்போ இதை முதல் வைக்கலாம். இது கொஞ்சம் எலும்பிட்டுது அதுகளும் பார்க்க. இப்போ நான் இந்த தட்டை வைக்கிறேன். இது நடுவில் தான் வைக்கிறேன். இதுகிட்ட டைம் நாங்கள் எடுக்கைகளை பார்ப்போம்.
இப்போ இந்த பனிஸ் வச்சு சரியாக 15 நிமிஷம் ஆகிட்டுது. 15 நிமிஷத்தால் தான் நான் இதை எடுக்கிறேன். இப்போ பனிஸ் எல்லாம் செய்து எல்லா பனிஸுமே பூருக்களை வச்சு எடுத்தாச்சு. 25 பனிஸ் வந்தது. 1 கிலோ மாவில் 25 பனிஸ் செய்திருக்கிறேன். பனிஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குது, இங்கே சாஃப்டாக இருக்குது. இப்படி ஒரு கறி நான் வச்ச கறி இந்த 25 பனிஸுக்குமே காணுமா வந்தது. நீங்களும் இதே மாதிரி ஒரு கறி வச்சு, இது கொஞ்சம் கூடவும் சில இது வேக வச்சிருக்கிறேன், சில அது கொஞ்சம் இதாக வச்சிருக்கிறேன். இதே மாதிரி ஒரு பனிஸ் போட்டு சாப்பிடுங்க. நீங்களும் நல்ல தரமாக வந்திருக்குது. பனிஸுகள் எல்லாம் இப்படி அமர்த்த பஞ்சு மாதிரி இருக்குது. இப்படி ஒரு பனிஸ் நீங்களும் செய்து பாருங்கள். இத்தோடு எனது காணொளியை நிறைவு செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். உங்களின் விலை மதிக்க முடியாத நேரத்தை ஒதுக்கி எனது காணொளி பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.